வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. வியூகம், பேச்சுவார்த்தைகள், வாக்குறுதிகள், கூட்டணி என்ற தலைப்புகளையெல்லாம் தாண்டி இப்பொழுது கருத்து கணிப்பு என்ற அளவில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டித்தான் இன்றைய தலைப்பும் அமைந்திருக்கிறது. இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். எங்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் பழைய ஸ்கிரிப்ட். முதல்வர் வாரிசு அரசியல் என இத்துப்போன குற்றச்சாட்டை எங்கள் மீது வைப்பதா ஸ்டாலின். 45% வாக்குகளுடன் திமுக கூட்டணி முன்னணி. தனியார் சர்வே. தொட முடியாத இடத்தில் திமுக கூட்டணி. அமைச்சர் நேரு. முதல்வர் பேச்சும் கருத்து கணிப்பும் பின்னணி என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக செய்தி தொடர்பாளர் மேடம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு விஜயகிருஷ்ணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். கோவிந்தராஜன் சார் மூத்த பத்திரிகையாளர், பல தேர்தல்களை, கருத்து கணிப்புகளை, முடிவுகளை, ஆட்சி அனைத்தையும் பார்த்திருக்கும் ஒரு அனலிஸ்ட். அந்த A+B² ஃபார்முலால நிறைய கருத்து கணிப்பு ஆருடமெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்றைய தலைப்போட 3வது வரியை வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். 45% வாக்குகளுடன் திமுக கூட்டணி முன்னணி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 45%. 90% கூட வச்சுக்கலாம். இந்த கருத்து கணிப்பு தானே இது. இது என்ன கருத்து திணிப்பு? இது கருத்து கணிப்பு இல்லை. 45 ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க திமுக இதுல இன்னும் 90% வச்சுக்கலாம். இதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா கூட்டணியே இன்னும் ரெடி இதுவே ஆகல, முழுமை அடையவில்லை. இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை பார்த்து விட்டு இன்னும் இதுவே ஆகல. அது போல நிலைமையில இருந்துட்டு இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய கூட்டணி அது இன்னும் அறிவிக்கவே படவில்லை. அதற்குண்டான வேலைகள் எதுவும் துவங்கியதாக தெரியவில்லை. இவங்கள்ட்ட கேட்டானா பழைய கூட்டணி தானே, அப்படியே தொடங்க வேண்டியது தானே அப்படின்னா. ஆனா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி என்பது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒரு தேர்தலையும் அது அளிக்க வேண்டியது அந்த கட்சியின் பொறுப்பு. ஸோ ஒரு கூட்டணியே அமையாத சந்தர்ப்பத்துல கருத்து கணிப்புன்றது வந்து பார்க்கச்சே இது வந்து நகைப்புக்கு உரியதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன் 45, 90% கூட போட்டுங்க நீங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே இந்த கருத்து கணிப்பு இது போன்ற ஒரு ஆங்கில ஊடகம் எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு இதே போன்று பல மாநிலங்கள்ல கருத்து கணிப்பை போட்டு அதெல்லாம் நிதர்சன இதுல அது எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்த கருத்து கணிப்புலாம் என்ன ஆச்சுன்றது எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்திலே குறிப்பாக கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய முடிவுகள் ஒப்பீடு பார்க்கையில் எப்படி இருக்கிறது என்பது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இதை அறிவார்கள். இதுதான் கருத்து கணிப்பை குறித்து என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்கின்றேன். 2வது அவரு நீங்க தலைப்புல வச்சிருக்கிறது பழைய ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்கிறேங்க. அதாவது அவரு பழைய ஸ்கிரிப்ட்னா இப்ப திமுக பழைய ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இருக்கிறாங்களே. இந்தி எதிர்ப்பு 1938வது வருஷத்துல இருந்து இன்னி வரைக்கும் அதே ஓட்டின்னு இருக்கிறாங்க. இந்தி எதிர்ப்பு அது பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா? அந்த இந்தி எதிர்ப்பு கோசம் இப்ப கூட ஒரு படம் எடுத்தாங்க. அவங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து படம் எடுத்தாங்க. பராசக்தி அப்படின்னு போட்டு இந்தி எதிர்ப்பை போட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அது கூட பிளாப் ஆகி அது வந்து படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அது பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா? அதே போல இது இந்த ஆரிய திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா முதல்வர் அவர்களுக்கு? சனாதன எதிர்ப்பு அது வந்து பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா முதல்வர் அவர்களுக்கு? அதே போல அதிமுக வந்து 4ஆ உடைஞ்சிருச்சு, 5ஆ உடைஞ்சிருச்சு, அங்க ஆட்கள் இல்லை அப்படின்றது அது பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா முதல்வர் அவர்களுக்கு? பாஜக ஒரு மதவாத கட்சி, அது வந்து RSS இயக்குகிறது, பாஜக உள்ள விட்டான்னா மதவாதம் வந்துடும், இதுவாயிடும், அது ஒரு தீண்டத்தகாத கட்சி போல் சொல்லுவது அதெல்லாம் பழைய ஸ்கிரிப்டா முதல்வருக்கு தெரியலையா? இதுதான் வந்து பொதுமக்கள் வந்து கேட்கறாங்க. இது சொன்ன உடனே எனக்கு தெரிந்த ஒரு 5-6 பிரபலங்களிலே கேட்டேங்க, ஏங்க இது போல சொல்லியிருக்காங்களேன்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படி சொன்னா இதெல்லாம் என்னங்க பழைய ஸ்கிரிப்டா இல்லைங்களா? இந்தி எதிர்ப்பு அந்த காலத்துல இருந்து 1938ல இருந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடினாரு. ஆனா 1938லே இந்திய எதிர்த்து இருக்கிறார்கள் திமுக இல்லைங்க சார்? நீங்க சொல்ற அந்த
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அப்பத்துல இருந்தே எதிர்த்திருக்காங்க. அப்பவே எதிர்த்துக்க. அதான் வராத ரயில் இடத்துல தண்டவாளத்துல போய் தலையை விட்டுருக்கிறாரு. வராது ரயில் வராதுன்னு தெரிஞ்சு அந்த தண்டவாளத்துல போயிட்டு படுத்துக்குன்னு ஒரு போப்பு காட்டினாரு அவங்க தலைவர். சோ இதெல்லாம் பழைய ஸ்கிரிப்டா தெரியலையா? இது சொல்றது மாத்திரம் பழைய ஸ்கிரிப்டா சொல்லினுக்கிறாரு அப்படின்றதுதான் கொஞ்சம். முதல்வர் வந்து அவர் கனவு உலகத்துல இந்த நிஜ உலகுக்கு வரணும். ரியாலிட்டி யூ ஷுட் கம் டு தி ரியாலிட்டி அண்ட் அக்செப்ட் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுதான் வந்து முதல்வர்கிட்ட. அப்ப நீங்க பாக்குற கிரவுண்ட் ரியாலிட்டி இப்ப எப்படி இருக்குங்க சார்? பார்க்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி இப்பதான் the momentum has picked up. அதாவது இப்பதான் அந்த அரசியல் சூடு பிடித்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி இப்பதான் வந்து எல்லாம் ஓரளவுக்கு நன்றாக வந்திருந்து அது இப்ப அவங்க முதல் என்டிஏ கூட்டம் சென்ற வாரம் நடந்தது இங்க மதுராந்தகத்திலே. அது பிரம்மாண்டமான ஒரு மக்கள் எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்திலே திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சிறப்புரையாற்றி ஒரு எழுச்சி உரையாற்றி ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை எல்லோ தொண்டர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்பதான் the momentum gathered. now இதை ஃபர்தரா ஆக்சிலரேட் பண்ணோம். இது வந்து மீண்டும் ஆக்சிலரேட் பண்ணி மக்களிடையே எடுத்து செல்வதற்கு எல்லோரும் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அதிமுகவே அந்த கட்சியில நேத்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவின் இந்த ஆட்சியே உங்களுடைய பில் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கா போய் இந்த திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடந்துச்சு ஒரு வீட்டுக்கு சராசரியா ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய்க்கு மேல இவங்க கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு அப்படியே 15,000 20,000 அப்படியே எக்கச்சக்கமா மக்களை ஏமாற்றி சுரண்டுகிறார்கள். இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக அதிமுக அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நன்றாக மக்களிடையே எடுப்பட்டு இதெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. சோ பார்க்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா இன்றைக்கு அந்த ரேஸ்ல என்டிஏ கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. தற்போதைய நிலவரம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, ஆரியம் திராவிடம், RSS இந்த வார்த்தைகளையே எத்தனை நாள் தான் கையில எடுத்துட்டு இருப்பீங்க? மக்கள் கிட்ட வந்து ஒரு புதிய எழுச்சியை வந்து எங்களால பார்க்க முடியுது. அதுவும் என்டிஏ கூட்டணி வலுவாக சேர்ந்து கொண்டிருப்பது வந்து மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி மட்டும் இல்லாம உற்சாக அலையை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பாசிட்டிவ் சொல்லி அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் அவருடைய ஆதங்கத்தையும் கொட்டியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன மேம்? முதல்ல அவர் சொன்னதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த கருத்து கணிப்பு அதை பத்தி சொல்லணும். ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு. அதாவது நம்முடைய முதல்வரின் செயல்பாடுகளுக்கு ஆதரவான மனநிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த கருத்து கணிப்பு. சகோதரர் பேசும்போது இந்த கருத்து கணிப்பு தானே 90 வச்சுக்கலாமே அப்படின்னா 90 இல்லையா 200 நாங்க வச்சுப்போம். ஏன்னா அவ்வளவு தூரம் வெற்றி அடைந்த ஒரு அரசாக தமிழ்நாட்டின் முதல்வர் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு சூரியன் காமிச்சா கையை இப்படி காம்போம்ல, அப்படியாக 10 கைகளுக்கும் 10 சூரியன்களாக திட்டங்களை கொடுத்து வெற்றிகரமாக அதை நடத்தி காட்டியிருக்கிறார். எத்தனை நாளுக்குள்ள? வெறுமே 1825 நாள், 5 வருடம்ங்கிறது. இந்த 5 வருடமும் சுற்றி வர நெருப்பு பற்றி எரிகிறது ஒன்றியத்திலிருந்து. எதற்கெடுத்தாலும் ஒன்றியம் மறுப்பு சொல்லுகிறது, எதற்கெடுத்தாலும் ஒன்றியம் நிதியை நிறுத்துகிறது, எதற்கெடுத்தாலும் முட்டுக்கட்டை போடுகிறது. எந்த விதத்திலும் நம்முடைய திராவிடத்தின் அல்லது தமிழ்நாட்டின் நலனுக்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு ஏற்றார் போல் பிரதமர் எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை. இங்க இருக்கக்கூடிய அந்த பேரிடர் நிதியையும் கொடுக்கவில்லை, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கான கல்வி நிதியையும் கொடுக்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ என்று வந்தால் அதையும் கொடுக்க மாட்டோம், எய்ம்ஸ் மருத்துவமனை என்று வந்தால் அதையும் கொடுக்க மாட்டோம் என்று எல்லாவற்றையும் இழுத்து மூடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் இப்படியான இமாலய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னாரு கனவுலகம் அப்படின்னு. ஆமா, இது கனவுலகம் தான். தமிழ்நாடு இப்போது ஒரு கனவுலகமாக இப்படி கூட வெல்ல முடியுமா? இவ்வளவு இக்கட்டை, இவ்வளவு முட்டுக்கட்டையை பிரதமர் கொடுத்தும் கூட இப்படியும் வெல்ல முடியுமா? தொழில் வளர்ச்சியில் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம்னு நாங்க சொல்லல, நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்த பொருளாதார அறிக்கையில் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் வளர்ச்சி உச்சத்தில் இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி உச்சத்தில் இருக்கிறது. அப்போ சகோதரர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் பொய் சொல்கிறார் என்று அவர் சொல்கிறாரா? அத முதல்ல கேட்க சொல்லுங்க. அடுத்தது, பிரதமர் வந்து உணர்வெழுச்சியை ஊட்டிவிட்டு போனார் அப்படின்னாரு. டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்ற அந்த மாநிலங்களில் தான் இப்போது மிக அதிகமாக கல்வி கூடங்களை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பாக்குறோம், பாலம் கட்டுறாங்க, பஸ்ஸே போக முடியல, போய் முட்டிட்டு நிக்குது. அப்புறம் நேத்து கட்டின தண்ணீர் தொட்டி இடிஞ்சு விழுது, பிரதமர் வந்து திறக்கவே இல்லை.
இப்படியாக சிஏஜி அறிக்கை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று மறுதளித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கடந்த 3-4 தேர்தல்களில். அதை தவிர அந்த கருத்து கணிப்பை பொய் என்று சொன்னார் இல்லையா, இதே கருத்து கணிப்பு தான் கருத்து திணிப்பு அப்படின்னாரு. அப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஏக்சோபார் அப்படின்னு பிரதமர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார்ல, அதே கருத்து கணிப்பு தான் சொல்லிச்சு 400 வரும் அப்படின்ட்டு. 400 வரும்னு சொல்றது கவுந்து போய் ஒரு குறையுள்ள ஒரு அரசாக உருவாக்கி காட்டினாரா இல்லையா பிரதமர்? ஆனால் இந்த கருத்து கணிப்பு, இந்தியா டுடேயின் கருத்து கணிப்பு கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் 2021 குறிப்பா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்லும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 165-200 என்று சொன்னார்கள். அதேபடி 221 நாங்க ஜெயிச்சோமா இல்லையா? அதனால கருத்து கணிப்பு என்பது வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு சகோதரர் எப்படி இப்படி தவறான செய்தியை மக்களுக்கு சொல்கிறார் என்று புரியவில்லை. அதை தவிர பழைய ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. பழைய ஸ்கிரிப்ட் என்றாலும் இது எங்களுடைய உயிர் ஸ்கிரிப்ட். அத முதல்ல புரிஞ்சு. உயிர் எப்படி பழசாகும்? உயிர் எல்லா நாளும் புதியதுதான். நேத்து விட்ட சுவாசத்தையா இன்னைக்கு நம்ம விட்டுட்டு இருக்கோம். அந்த ஹிந்தி எதிர்ப்பு அதையே அதற்கான ஒரு சமாதானத்தில் வரவில்லை இல்லையா? பிரதமர் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படியாக ஹிந்தி திணிப்புக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மாற்றை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? எல்லா மொழி நீங்க பேசாம இருங்க, பேசி முடிக்கணும். தம்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசாம கேளுங்க. இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு. முதல்ல அந்த பிரேஸை கரெக்ட் பண்ண சொல்லுங்க. இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நாங்களும் பிற மொழிகளை நேசிக்கிறோம். ஆனால் என்னுடைய அம்மாவை காவு கொடுத்து விட்டு நான் பக்கத்து வீட்டு அம்மாவை வாழ வைக்க முடியாது. என்னுடைய தமிழை காவு கொடுத்து விட்டு இன்னொரு மொழியை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால் தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஆங்கிலமும் தமிழும் அந்த இருமொழி கொள்கை என்பது இந்தியாவிலேயே ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம், ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அது என்றைக்கும் நீர்த்து போகாது. சூரியன் நேற்று வந்த சூரியன் இன்னைக்கு பழசாயிடுமா? அவருக்கு அந்த உணர்வே இல்லாமல் இவர்கள் பேசுகிறார்கள். இவர்களை போன்றவர்களால் தான் தமிழை காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த படம் பிளாப் ஆயிடுச்சுன்னு அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்தின் மூலமாக உணர்வெழுச்சி பெற்ற ஜென்சி இளைஞர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? ஜென்சி இளைஞர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ இவ்வளவு தூரம் இந்த மொழிக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்த இனம் ஒன்று இருக்க முடியுமானால் உலகத்திலேயே தமிழ் இனம் மட்டும்தான். இந்த கால இளைஞர்களுக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சிருக்கு. அதை தவிர இந்தி என்பது 500 ஆண்டு வரலாறு உள்ள மொழி. தமிழ் என்பது 3000 ஆண்டு 4000 ஆண்டு வரலாறு உள்ள மொழி என்பதை பிரதமர் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அந்த அகழ்வாராய்ச்சியை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏனென்றால் அங்கே ஆரிய பயன்பாடு இல்லை. அதை தவிர 5000 ஆண்டு பழமையான இரும்பு பயன்பாட்டை பிரதமர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே. அப்படி அதை தவிர இன்னொன்னு, இப்போ சமீபத்துல இன்னைக்கு மாநகராட்சியில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சென்னை மாநகராட்சியில் பிஜேபியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் அம்மா உமா ஆனந்த் என்கின்றவர் எழுந்து நின்று பேசுகிறார். என்னுடைய பகுதியில் 80% வேலையை நான் முடித்து விட்டேன். அதற்கு உதவியாக இருந்தது நம்முடைய மேயர், நம்முடைய முதல்வர், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திமுக காரர்களும் என்று எழுந்து நின்று பதிவு செய்திருக்கிறார். ஆனால் பிரதமர் என்ன செய்கிறார்? இப்படியாக எல்லோருக்குமான அரசாக நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கும் போது பிரதமர் என்ன செய்யறாரு? நீங்க எனக்கு வாக்களிச்சு டபுள் என்ஜின் சர்க்கார் கொண்டு வந்தால்தான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்ப சமக்கர சிக்ஷா நிதி அபியான்ல நிதி தமிழ்நாட்டுக்கு 0, கேரளாவுக்கு 0, மேற்கு வங்காளத்துக்கு 0. இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒரு பிரதமர் இருந்தால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அதை தவிர மதவாதம் தான் இவர்களுடைய உயிர் நாடி. தமிழ்நாடு மதவாதத்துக்கு என்றைக்கும் அடிபணியாது. காரணம், ஹிந்தியோ சமஸ்கிருதமோ சொல்லுவதற்கு முன்பாக 2000-3000 ஆண்டுக்கு முன்பே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்ற இனம் தமிழ் இனம். அப்படியாக எல்லோருக்குமான வெற்றியை பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். அதனால் இப்போது தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சிவசங்கர் மேடம் ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாற்றாந்தோய் அந்த மனப்பக்குவத்தோடு எந்த நீதியும் தர
மறுத்தாலும், ஆனால் மக்கள் மீது அதீத அக்கறை கொண்ட முதல்வர் அவர்கள் அனைத்து திட்டத்தையும் நிறைவேற்றி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதனோட பலனாகத்தான் இந்த சர்வே ரிப்போர்ட் இந்த மாதிரி காமிக்குது. 45% இல்ல 200% நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று. உங்களோட பார்வையில இந்த மாற்றாந்தாய் பக்குவம், அதாவது பிரதமராக இருந்தாலும் தமிழனாக, தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிதி கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா? இல்லை, நம்ம முதல்ல அந்த சர்வே ரிப்போர்ட்லேருந்து வருவோம். நீங்கள் 2004ஓட எக்ஸிட் சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது பிஜேபி தான் சாதகமாக இருந்தது. ஆனால் 2004 யார் வந்தாங்க? 2004 to 14 காங்கிரஸ் தான். சர்வே ரிப்போர்ட் நம்ம சீரியஸாக எடுக்கணும். என்ன பொறுத்தளவு நான் பர்சனலாக சொல்கிறேன், நம்ம சீரியஸாக எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லா இடங்களும் மாறி மாறி வரும். இது தற்காலிகமாக அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்களுக்கு வந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பார்ட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தாலும் தற்காலிகம், அந்த டெம்பரவரி தான். இது ரிசல்ட் வரும்போது அது உண்மையான குற்றச்சாட்டு, அது உண்மையா இல்லையாங்கிறத நமக்கு தெரிய வரும். ஸோ அதில் சீரியஸாக எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது மாதிரி மாற்றாந்தாய் மனப்பான்மை நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் ஃபண்டே வரலன்னு நாளைக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் 10 பைசா வாங்கவே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்லணும். நீங்கள் வெள்ளை அறிக்கைன்னு ஒரு டிஆர்பி ராஜா ஒயிட் பேப்பர் தூக்கி காமிப்பார். ஸோ ஏப்ரல் மேக்கு அப்புறம் நீங்கள் இதை மாதிரி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. வெள்ளை அறிக்கை நீங்கள் எப்படி கொடுக்கணும், இதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நீங்கள் கேட்டால் இது மாதிரி கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபண்டே வாங்கலைன்னு உங்களோட தலைமை செயலரை நீங்கள் அறிவிக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் அரசியல்வாதி என்ன வேணால் பேசலாம், இப்போ நானும் என்ன வேணால் பேசலாம், நீங்களும் பேசலாம், யார் வேணும் என்ன வேணால் பேசலாம். உண்மையாக கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வந்திருக்கா வரவே இல்லையா அதை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் சமக்கர சிக்ஸா திட்டத்தை நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா இல்லையாங்கிற சொல்லுங்கள். மெட்ரோ திட்டத்தை பற்றி கேட்டாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னையோட டென்சிட்டியும் கோயம்புத்தூரோட இது நீங்கள் ஒன்றா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் மக்கள் தொகை அடர்த்தி நீங்கள் சென்னையும் கோயம்புத்தூர் நீங்கள் சொல்லுங்கள். எது பெரிய, அதாவது மக்கள் தொகை அடர்த்தியில் நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் நீங்க சரியா ஏன் கொடுக்கல? நீங்க கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் நீங்க கரெக்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க இங்க சென்னை மெட்ரோல இப்போ ஏன்னா நீங்க இங்க மெட்ரோ ரொம்ப நாளா இருக்குது. இங்க மக்கள் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி மக்களோட பயணங்கள் எவ்வளவு தூரம் பயணம் பண்றாங்களோ அந்த லிஸ்ட்டை விட அதிகமா நீங்க காமிக்கிறீங்க. நீங்க ரிப்போர்ட்டை சரியா கொடுக்கலாம் தான் பிரச்சனையே ஒழிய நீங்க யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டை நீங்க தவறா ஜென்ரேட் பண்றீங்க. இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதை நீங்க சரி பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டீங்க. அதுதான் அடுத்தது. இன்னொரு விஷயம், அது தவறாகவே இருந்தாலும் ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா ஒரு தொழில் நகரம், அதற்கு கொடுக்க வேண்டியது சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன், எந்த இடத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே. நீங்க இதுல கரெக்ஷன்ஸ் இருக்கதை பண்ணி கொடுங்க சொல்றாங்க. அதை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த கரெக்ஷன்ஸ் செஞ்சு கொடுத்தா போறீங்க. மதுரைக்கு என்ன பதில்? நான் என்ன சொல்றேன், நீங்க ரிப்போர்ட் நான் ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் என்ன ரிப்போர்ட் வேணா கொடுப்பேன், அதை நீங்க ஏத்துக்கணும். அதுதான் தவறு. நீங்க சரியா ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு சரியா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க தான் போகுது. அதுல தவறுகள் இருந்தா நீங்க தவறுகளை சுட்டி காட்டவே கூடாதுன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்க என்ன வேணா கொடுப்போங்க, அதுதான் தவறு. இதுல ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கொரீஸ் கொடுக்குறாங்கன்னா அதை சரி பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கொரீஸ்க்கு நீங்க ரிப்ளை கொடுத்தா பரவாயில்ல. நான் ரிப்ளை எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் என்ன கொடுப்பேன் அதை தான் கொடுப்பேன், நீங்க பண்ணணும், அதுதான் தவறுங்கிற. ஸோ அதான் அவங்க சரி பண்ணி கொடுத்தா கட்டாயம் செய்ய தவிர எந்த இடத்துலையுமே கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இப்போ இந்த டாப்பிக்கை விட்டு வெளியே வந்தாலும் அந்த ஹிந்தியை பற்றி பேசினாங்க. நான் ஒரு 2 minutes நான் பேசினேன். அவங்க பதில் நான் இதோட எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கரூர் முரளி அவர்கள் பேசியிருக்கிறாங்க, சேவன் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் இதே கேள்வி வச்சிருக்கேன். நான் அந்த திரும்பி ரவுண்டு வரும்போது எனக்கு பதிலே வராது. நான் 2-3 தடவை நம்ம இதை திரும்ப பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் கட்டாயம் மேடம் கிட்ட இருந்து அந்த பதில் வரும் நான் எதிர்பார்க்குறேன். டாபிக் விட்டு வெளியே பண்ணலாம், அவங்க பேசினதுக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் சொல்லிங்க. நான் சொன்ன எந்த இடத்துல ஹிந்திங்கிற வேர்டு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த மீட்டிங்கை அடுத்து முடியறதுக்குள்ள நீங்கள் கம்பல்சரியாக சொல்லணும். அடுத்து ஏன்னா இன்னொரு கேள்வி, ரொம்ப நாள் அந்த கேள்வியை கேட்கணும் ஆசை. கேட்ட இது வரைக்கும் நான் எந்த டிவியில் எந்த டிபேட்டில் கேட்டாலும் எனக்கு பதில் வந்ததே கிடையாது. அவங்க கேட்டால் பதில் வருமா? நான் எதிர்பார்க்குறேன், மேடம் கிட்ட நான் இந்த கட்டாயம் எதிர்பார்க்குறேன். 2 குழந்தைகள், ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள படிக்கிற குழந்தை, இன்னொரு குழந்தை ஒரு என்ன சொல்ல அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற குழந்தை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அன்பில் மகேஷ் பொய்யாவளி அவரோட குழந்தை எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி, 2 குழந்தைகளுக்கு 3வது மொழி கத்துக்க விருப்பம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேடம் நான் பதில். 2 குழந்தைகள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு 3வது மொழி கற்றுக்க ஆசை இருக்கலாமா கூடாதா? நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேள்விதான் கேட்பேன், பதில்லாம் சொல்ல மாட்டேன். சரி, இந்த என்னோட கேள்வியை வச்சுக்கிடுங்க. நான் கேட்கிற கேள்வி, அதே வயசுள்ள 100 குழந்தைக்கு ஆசை இருக்கலாமா கூடாதாங்கிறதா ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஐ டிடன்ட் கெட் an opportunity to learn for a third language. எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அந்த கேள்வி கேட்குறேன். 2வது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பதில் எஸ் தான் நான் சொல்லுவேன். யாரை கேட்டாலும் எஸ் தான் சொல்லுங்க. ஏன்னா 2மே குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இவர் குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி ஆசை அவங்களுக்கே இருக்கக்கூடாதுங்கிற நான் என்னோட பதில் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்பர் மிடில் கிளாஸ் கிடையாது. சரி, ஓகேங்களா? மிடில் கிளாஸோ கஷ்டப்பட்ட குழந்தைகள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச மேடம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது 3வது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஓகேங்களா? அதுதான் இப்போ கேள்வி. அந்த 3வது லாங்குவேஜ் ஏன் படிக்க? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சன்ஷைன் ஸ்கூலாக இருக்கட்டும், கிங்ஸ்டன் ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த ஸ்கூலில் படிக்கிற ஏன்னா வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு எனஃப் மணி இருக்குது, ஒரு வெல்த்தியாக இருக்கிறாங்க, நான் அவங்கள படிக்க வேணாம்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா இவருக்கு கிடைச்சா அந்த வயசுள்ள இன்னொரு குழந்தைக்கு ஏன் கிடைக்கல, ஏன் கிடைக்கக்கூடாது, அதை ஏன் தடுக்கிறீங்க? என்னோட கேள்வி, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க படிக்கிற குழந்தை 3வது லாங்குவேஜ் படிக்கலாமா கூடாதா, படிக்கலாமா எப்படிங்கிறத எனக்கு நீங்க எதிர்பார்க்கிறேன். அந்த இத்துப்போன குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப திமுகவினர் மீதும் முதல்வர் மீதும் வைப்பது வந்து சரியான அரசியல், அந்த வாரிசு அரசியல் ஸ்கிரிப்டே எப்ப பார்த்தாலும் கையில வச்சுட்டே இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு பல இலக்கை தொட்டு பல வளர்ச்சியை கண்டு பல இடத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கண்ணில் படாம இதை மட்டும் கையில வச்சுட்டு இருக்கிறீங்களே எதற்காக அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து தேர்தலை மையமாக வைத்து இந்த மாதிரி இத்துப்போன குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லை, நீங்கள் இந்த வாரிசு அரசியல்ங்கிறது வந்து நார்த் டு சவுத் இருக்குது, எல்லா இடங்களிலுமே இருக்குது. நீங்கள் சிதம்பரம் அவரோட பையன் அவரோட கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது வந்து ஒரு இடங்களில் கிடையாது, எல்லா இடங்களும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வாரிசு அரசியல் நீங்கள் உண்மையாக கேள்வி கேட்க வேண்டிய யாருன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்கணும் உண்மை. ஏன்னா வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்த, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துருக்கணும். மேடம் மோர் தென் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நேராக இவரோட வாரிசு அப்படிங்கிற அந்த இடத்துல கிடைக்கும்போது யாரோ ஒருத்தரோட திறமையானவரோட அந்த இடம் பறிபோகுது. கேட்க வேண்டும், முதல்ல கேள்வி கேட்க வேண்டியது அவங்க தான். உட்கட்சியில கேட்டுக்கிட்டா அவங்க தான் கேட்டிருக்கணும், அவங்க கேட்கல, அதனால தான் வெளியில இருந்து கேட்கறாங்கிறது என்னுடைய பதில். சரிங்க சார், ஓகே. விஜய் கிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மக்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? கருத்து கணிப்பு அதை பார்த்து மக்களோட மனநிலை எல்லாம் மாறாது. அது வந்து ஒரு தனியார் சர்வேவை வச்சுட்டு எல்லாம் வந்து நம்ம தேர்தலை நோக்கி நகர முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து கணிப்பு இன்றைய தலைப்புல முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா முதல்வருடைய பேச்சும் அதை ஒட்டியே இருப்பதால் அமைச்சர் நேரு அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, தொட முடியாத இடத்துல திமுக இருக்கிறது என்று. உங்களுடைய ரியாலிட்டி என்னன்னா, தொட முடியாத இடத்துல இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இருக்கு, அதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஏன்னா தொடர்ந்து எவ்ரி செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, சரிங்களா, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் சரி, நாள் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும் சரி, ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்காக முதல்வன் படைப்பகம் ஸ்கீமாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டு. 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம கவர்னர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். சரிங்களா? கவர்னரோட இதில் அவர் என்னன்னா, தமிழ்நாடு வந்து இந்த முதலீடுகளில் சரியா இல்லைன்ட்டு அது ஒரு பொய்யான தகவல். ஏன்னா அதாவது எஃப்டிஐ ஈக்விட்டி படி பார்த்தோன்னா 3.5 பில்லியனு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்தியாவிலே 3rd ஹையஸ்ட். சரிங்களா? தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டியுமே கவர்மெண்ட் கவர் பண்ணி அவங்களுக்கான எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அதே மாதிரி அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். சரிங்களா? என்னது மெட்ரோ எதுக்கு நீங்கள் வந்து பாட்னாவில் எதுக்கு கொடுத்தீங்க, போபாலில் ஏன் கொடுத்தீங்க? போபாலெலாம் செகண்ட் டயர் சிட்டிஸ்லாங்களாம் 20 lakh பீப்புள் இருக்காங்களாங்களாம். கோயம்புத்தூருக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க? கோயம்புத்தூரில் வந்து 2011 கணக்கெடுப்பு 2011 சென்சஸில் வந்த பாப்புலேஷன் படி சொன்னீங்க. இன்றைக்கி பாப்புலேஷன் என்ன, நீங்கள் சென்சஸ் எடுக்காமல் இவ்வளோ நாள் தள்ளி வச்சுருக்கீங்க. சரிங்களா? இன்றைக்கி நிலைமைக்கு அந்த செகண்ட் டயர் அந்த 20 lakh பாப்புலேஷனை இன்றைக்கி கிராஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் மீதும் தமிழகர் மீதும் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அரசியல் காரணமாக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இது ஒண்ணு யாரும் மக்களுக்கு ஒண்ணு இங்க தெரியாம இல்ல. தொடர்ந்து மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டே வருவாங்க. என்டிஏக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏக்கு ஓட்டு கம்மியாயிட்டே வருது. எதனால நீங்க சொல்ற பொய்யெல்லாம் இங்க ஏத்துக்கிறதுக்கு யாருமே அதாவது குறுக்கிடுக்கு மன்னிக்கவும் கோவிந்தராஜன் சார் சொல்லும்போது கூட்டணி வந்து பலமாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க திமுக கூட்டணி தான் வந்து ஒரு இழுபறியிலேயே இருந்துட்டே இருக்கு. அதை வந்து பொறுப்புடன் செயல்படுத்த வேண்டியது இந்த கூட்டணி வந்து பலமா இருக்கு, யாரெல்லாம் எங்க கூட இருக்கா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டியவங்களே அதை பத்தி சொல்ல. ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ பிரதமர் அவர்கள் வரும்போது கூட ஒரு மிகப்பெரிய எழுச்சி தெரிந்தது, அவர்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. சோ இதுதான் டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் கமிங் எலெக்ஷன் அப்படின்னாரு. கோவிந்தராஜன் சார் பேசும்போது கனவு உலகம் சொன்னார். முதல்ல நீங்க வாங்க கனவு உலகத்திலிருந்து 2016 இந்த கூட்டணி டிராவல் ஆயிட்டு இருக்கு. 2016 கண்டினியூஸா 2016 அசம்பிளி எலெக்ஷன், 2019 லோக்சபா எலெக்ஷன், 2021 அசம்பிளி எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன், இன்னி வரைக்கும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கு. எதிரில் இன்னைக்கு வந்து யாராலுமே இந்த கூட்டணி கிட்ட நிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வந்து அதை சொல்லல இதை சொல்லல சார், உங்களதான் சார் பிரச்சனை. இல்ல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக புதிய புதிய கட்சிகள் அங்க வந்து கொண்டு இருக்கிறது. எங்க அந்த பக்கம் உங்க பக்கம் நீங்க அந்த முதல்ல பழைய கூட்டணியே தான். அதாவது என்டிஏ கூட்டணி யாரும் வரதுக்கு தயாரா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? என்டிஏ கூட்டணி என்னன்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் முன்னாடியே இருந்த என்டிஏல ஏடிஎம்கே அவங்க வந்து
பல பிரச்சனைகள். பிஜேபி வந்து அவங்க கட்சி தலைவரா இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை ரொம்ப தரக்குறைவா பேசினது யாருன்னா பிஜேபி. இந்த மாதிரி பல காரணங்கள்னால அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து யார் சொன்னாங்க, இடி இருக்குல்ல, சிபிஐ இருக்குல்ல, இதெல்லாம் வந்து போகல, இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா தெரியாமான்னு யாரு மிரட்டினாங்க? ஓப்பனாக பேசினாங்க. இதை அன்னைக்கு இருந்த பிஜேபி தலைவர் தானே இதை பேசினாரு. ஓப்பன் ரெக்கார்டு இன்னைக்கு பிரஸ்ல எல்லா மீடியாலும் இருக்குல்ல, அந்த வீடியோ சோசியல் மீடியால அந்த வீடியோ இன்னைக்கும் கிடைக்குதுல்ல. அதனால அவங்க பிரிஞ்சு போனாங்க, அந்த கூட்டணி போனாங்க. அந்த கட்டாய கூட்டணி ஏதோ ஒரு வகையில உடஞ்சது, திரும்பி அந்த கட்டாய கூட்டணி வேற ஒரு வகையில இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. இவ்வளவுதான். அதனால அவங்க உடஞ்சு ஓட்டுறது அவங்க வந்து அதை காட்டிக்கிறதுக்காக வேணா ஒரு மாநாடு மாதிரி அதை வச்சிருக்கலாமே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க அது மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி என்ன ஒரு எழுச்சியும் இல்லை. அதாவது பிரதமர் பேசினதுல ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், சரிங்களா? சிஎம்சி, அதாவது என்னது, கரப்ஷனு, மாஃபியா, கிரைம்னு சொல்றாங்கல்ல. நான் கேள்வி கேட்கிறேன், இந்த நாட்டு அதாவது வந்து இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த வரலாறுல இந்த நாட்டில் ஒரு கவர்மெண்ட் கரப்ஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண முடியும்னா அது பிஜேபியா தான் இருக்கணும். கரப்ஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க, சரிங்களா? கரப்ஷனை எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிருக்கீங்க. கரப்ஷனை வந்து எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ன்ற விஷயத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிருக்கீங்க. கிரைம் சொல்றீங்க, உடனே நம்ம நண்பர்கள்லாம் திடீர்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க, தமிழ்நாட்டில் போதை பொருள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பிஜேபி ஆளுகின்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் NDPS ரெஜிஸ்டர் பண்ண கேசஸ், சரிங்களா, நார்காட்டிக்ஸ், ட்ரக் அண்ட் சைக்கோபேட்ரிக் சப்ஸ்டன்சஸ், அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேசஸ் 660% அதிகரிச்சிருக்கு. சாரி, 260%, 260% அதிகரிச்சிருக்கு அசாம்ல. அதே பீகார், ஆந்திர பிரதேசத்துல 125% 180% வரைக்குமா அதிகரிச்சு. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இங்க கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இதெல்லாம் தாங்க முடியல. அதனால இந்த மாதிரி இவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து இங்க இருக்கிற மேல, இங்க இருக்க கவர்மெண்ட் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு, அதாவது 2021 இருந்த அசம்பிளி எலெக்ஷனை விட உங்களுக்கு கண்டினியூஸா ஓட்டு கம்மி ஆயிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா வந்து இது இன்னொரு விஷயத்தை உணர்த்தது என்னன்னா, தமிழக மக்கள் பிஜேபியை என்னாலும் நிராகரிப்பாங்க. பிஜேபியை மட்டும் இல்ல, பிஜேபி கூட கூட்டணி போற எந்த கட்சியா இருந்தாலும் நிராகரிப்பாங்க. அதை பத்தி பேசலாம். சிவசங்கர் சார், அதாவது கட்டாய கூட்டணி, அதாவது இந்த கருத்து திணிப்பு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு எதிர்ப்பதமாக நான் இதை பாக்குறேன் நானு. அப்ப இந்த கட்டாய கூட்டணி, பிஜேபி கூட கட்டாயப்படுத்தி வைக்கப்படுகின்ற எந்த கட்சிகளும் வெல்வதற்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு முத்தாய்ப்பா தன்னோட கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அதாவது கூட்டணி வருவதற்கு முன், கூட்டணி வருவதற்கு பின், அதாவது நீங்க கூட்டணியில ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க வந்து டிடிவி தினகரன் வந்து இப்போ உள்ள வர்றாரு, வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே டார்கெட் டிஎம்கே இந்த ஆட்சி வரக்கூடாது தான். நீங்கள் கூட்டணிகளை 10, அவரே சொன்னார், கூட்டணிகள் வந்து 10 வருஷமாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற கூட்டணி தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு கூட்டம் இவங்களை வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. தளபதி அவரோட எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் வந்து இதை விட கேவலமாக காங்கிரஸை பேச முடியாது. வெக்கமான சூடு சொன்னா இருக்கிறோம், அதில் இருக்க மாட்டான். அவ்வளோ கேவலமாக பேசினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம அந்த சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. பேசினாரா இல்லை? நீங்க பேசி முடிக்கிறதுக்கு அமைதியா இருந்தாலும் இப்ப நாங்க பேச முடிக்க அமைதியா தான் இருக்கணும். நாங்க யாராவது ஆர்டிபிஷியலா பேசினாங்களா? கோத்தளபதி நாங்க போய் பேச சொன்னோமா? அவர் தானே பேசினாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் தானே நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு உள்ளுக்குள்ள தானே இருக்குது, வெளியில இருந்து யாரும் பேசவே இல்லையே. டிடிவி அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. அதான் சொல்ல வந்து, நீங்க வந்து கூட்டணி வருவதற்கு முன்னாடி வெளியில இருக்கும்போது ஒரு கூட்டணி இல்ல, அந்த நேரங்களில் அவங்க பேசுனதுக்கும் கூட்டணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? நீங்க கூட்டணிக்கு உள்ளே தான் பிரச்சனை. நீங்க கூட்டணி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே வந்து ஒரு கூட்டம் உங்களை வெளியே போன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இன்னொரு கூட்டம் நீங்க ஆட்சி அதிகாரத்தை நீங்க கேட்கற காரணம் என்ன? கட்டாயம் அவங்க தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் கேட்கறீங்க அப்படின்னா, வெளியே வந்தால் நம்ம ஒரு வார்த்தையை வச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னா, நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம் அவங்க கொடுக்கலாங்க மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம். நீங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு என்ன காரணம்? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. நீங்க பேசாதீங்க, நான் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. பேச முடியும். கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க பேச
நீ மறுபடியும் இன்டர்ஃபியர் ஆக வந்து உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்னோட டைம்ல என்னோட நான் பேசும்போது நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நான் நீங்க பேசி முடிக்கிறேன் அமைதியா இருந்தல. கூட்டணி பத்தி பேசுங்க. நான் சொல்லாத வார்த்தைகள் யாரா பேசினாங்களா? நீங்க சொன்ன வார்த்தைகள் தானே பேசிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து யாருமே பேசவே இல்லையே. யார இங்க இருந்து இந்தியா கூட்டணி ஆச்சா இல்ல நீங்க எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் உங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்றா. உங்களுக்கு வந்து என்ன சொல்ற, காங்கிரஸ் பத்தி யார் தப்பா பேசினா அதை நாங்க எடுத்து சொல்ல வர்றதுக்குள்ள உங்களுக்கு நீங்க வெளியிருந்து நாங்க உங்க மேல பரிதாபப்படுறோம். இதெல்லாம் தாங்கி கொண்டு நீங்கள் அந்த கூட்டணியில ஏன் இருக்கிறீங்கன்னு உங்க மேல அக்கறையில தானே நான் கேக்குறேன். அதுக்கே கோவப்படுறீங்க அப்படின்னு பதில் சொல்ல முடியல. நீங்க அமைதியா இருக்கீங்க. மத்தவங்க பேச கூட சொன்னது. சரிங்க சார், அவரோட பதில் கேக்குறேன். இவர் பேசுவாரா இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா மற்றவர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு செல்லணும். சொல்லுங்க சார், அந்த கூட்டணியில நீங்க ஏன் இருக்கீங்க, என்ன காரணம்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்ல என்ன கேள்வி? இது கேள்வியே தப்பு முதல்ல. சரிங்களா? தமிழர்கள் மீது நீங்க தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சினால தமிழர்கள் மீது ஒரு இன்டைரக்டா ஒரு மிகப்பெரிய நேரடியாக தாக்குதலை நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? எங்க கூட்டணி இங்க சமூக நீதிக்காகவும் இந்த மாநில உரிமைக்காகவும் இருக்கிற கூட்டணியா? இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா எப்படின்னா நீங்க வந்து உள்ள பூந்துடலாம், எதனா இந்த தமிழ்நாட்டோட உரிமையை சூறையாடிடலான்னு பாக்குறீங்களா? நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து நீங்க ஏதோ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் சொல்றீங்க. நான் சொல்றேன் இதுக்கு மேல நான் நிதிஷ்குமார் கூட கூட்டணியா போக மாட்டேன். இது நிதிஷ்குமார் சொன்னார். ஏன் நிதிஷ்குமார் கூட போய் நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லவா? நீங்க உபயோகப்படுத்தின நாகரிகமற்ற வார்த்தை நான் இங்க சொல்லவா? போய் நிதிஷ்குமார் கிட்ட எது கூட்டணி வச்சீங்க? நிதிஷ்குமார் கிட்ட போய் ஏன் சார் கூட்டணி வச்சீங்க? போயிட்டு கையை தூக்குனீங்க பிரஜ்வல் ரேவண்ணாக்கு. அது என்னது 10,000 பெண்கள் இஷ்யூல வந்தா பிரஜ்வல் ரேவண்ணா கையை தூக்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டு கோவிந்தராஜன் சார் அவர்கிட்ட வந்து போயிட்டு மேம் குறுக்கிடுறாங்க அவங்களோட கருத்துக்களை. மேம் உங்ககிட்டே தான் நான் கேட்கணும். எல்லாரும் தொடர்ந்து பேசும்போது திமுக தான் எங்களுடைய பொது எதிரி. கண்டிப்பா திமுக எங்களோட பொது எதிரி. அதனால எங்களோட கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும், எங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து திமுகவை ஆட்சியில இருந்து அகற்ற வேண்டும். அதுதான் எங்களோட அஜெண்டா. அதனால நாங்க முன்னாடி பேசினது பின்னாடி பேசினது அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்ப கூட்டணிக்கு முன், இப்ப கூட்டணிக்கு பின், இப்படி அனைத்து அவங்க எல்லாரும் ஒன்னு சேரும் பொழுது அந்த பலமான கூட்டணியாக இருக்கும். திமுக காங்கிரஸிற்கு ஏதேனும் தடை வரும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கேள்வியை கேக்குறீங்க. தம்பி வேற பதில் வேணுங்கிற. நான் பதில்லாம் பேசுறேன், தயாரா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. முக்கியமா ஏன் இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றீங்க. ஏன் திமுகவை அகற்றணும்னு இவங்க துடிக்கிறாங்கன்னா, பிஜேபி 20 மாநிலங்களில் ஆள துவங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் 3 சில இடங்கள்ல ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார்லாம் கூட இருக்கு. எப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் வரும்? எப்போ டபுள் என்ஜினை கொண்டு போவீங்க? ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி அது நகர முடியாதுன்னு சொல்லும் போது இன்னொரு வண்டியை கொண்டு வந்து சேர்த்து விட்டு டேக் பண்ணி இழுத்துட்டு போவீங்க. அந்த வண்டியும் பிரேக் டவுன் ஆகி மணிப்பூர்ல அந்த பெண்மணி செத்தே போயிட்டாங்க. நீதி கிடைக்கும்னு காத்திருந்து அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருக்கு. அதை தவிர டெல்லியில எப்படிப்பட்ட காற்று மாசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கு. அது மாதிரி பல இடங்கள்ல இந்த வாட்டர் கண்டாமினேஷன்ல உயிரே போயிட்டு இருக்கு. அதை பத்தி கேள்வி கேட்டா பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் இதெல்லாம் ஒரு விஷயமா வந்து என்கிட்ட கேக்குறீங்களான்னு மந்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அந்த பிஜேபி தலைவர். இப்படியாக இருக்கக்கூடிய ஆட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்களின் சுகாதாரம், மக்களின் கல்வி, மக்களின் மேம்பாடு, மக்களின் பொருளாதார சுதந்திரம், பெண்களுக்கான வெற்றி வேலை வாய்ப்புகள், கல்லூரி மாணவர்களுக்கான அந்த கணினி லேட்டஸ்ட் மாடல் 10th ஜெனரேஷன் கணினியை கொடுத்திருக்கிறோம்.
அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு மொழிகளை கற்றுக் கொடுத்து குடிசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட விமானம் ஏறி வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்று வரக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் இவர்களுடைய அஜெண்டாக்கு பொருந்தி வரலையே. அதனால தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் திமுகவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க வந்தா? அதை பத்தி எங்கேயாவது சொல்றாரா? திமுகவே அகற்ற வேண்டும். அதை தவிர வாரிசு ஆட்சின்னு சொன்னது யாரு? பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் யாரு? அவருடைய அப்பா வேக் கோயல் மத்திய அமைச்சராக இருந்தவர், அவருடைய அம்மா எம்எல்ஏவா இருந்தவங்க, அவரோட பையன் பிஜேபியில ஒரு தலைவரா இருக்காரு. இப்ப அவர் பக்கத்துல அன்புமணியை வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலை பத்தி பேசுறாரு. இது எவ்வளவு நகைச்சுவையான காட்சி. அது மாதிரி சிஎம்சின்னு சொன்னார்ல, அந்த கிரைம், மாஃபியா அண்ட் கரப்ஷன் மூணுக்குமான சாட்சிகளே பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க வரிசையா. அதுக்கெல்லாம் எங்க பதில் இருக்கு? அதை தவிர ஏன் கூட்டணின்னு ஒரு கேள்வியை கேக்குறீங்க? காங்கிரஸை எள்ளி நகையாடுறீங்க. இன்னுமா நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க திமுக கூடன்னு? ஒரே ஒரு பதில சொல்றேன். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி காங்கிரஸ். அதே மாதிரி தமிழர்களின் சுதந்திரத்திற்காக, தமிழர்களின் நல்வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பது, உழைத்துக் கொண்டிருப்பது திமுக. இவர்கள் நாங்கள் 2 பேரும் தான் கூட்டணியில இருக்க முடியும். கோட்சேவை கொன்ற கட்சியோடு பிஜேபியோடு போய் சேரவே முடியாது யாராலும். அப்படி சேர்ந்தால் அது மக்கள் விரோத கொள்கை, மக்கள் விரோத கூட்டணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஜனவரி 30 மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற தினம். யார் சுட்டுக் கொன்றா? பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொன்றார்கள். அதை மறுத்தர முடியுமா? கோட்சேவின் வாரிசுகள் தான் இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்கள். அதனால காங்கிரஸ் போய் அந்த கூட்டணியில சேரவே முடியாது. எங்களுடன் தான் மக்கள் நல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடன் தான் அவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள். அத நீங்க ஊதி பெருசாக்கி எல்லாம் இது பண்ண வேண்டாம், குளிர்காய வேண்டாம். அடுத்து தம்பி கேட்டார் இந்தி திருப்பி எங்க நடக்குது அப்படின்னு. அந்த குழந்தைகள் படிக்கணும். அதான் அதையே சேர்த்துதான்ப்பா சொல்றேன். ரொம்ப அக்கறை, உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் உங்க வீட்டு குழந்தைகள், சாதாரண குழந்தைகள் தம்பி குறுக்க பேசாதீங்க. உங்க வீட்டு குழந்தைகள், எங்க வீட்டு குழந்தைகள் எல்லாருக்குமாகத்தான் நம்முடைய முதல்வர் எங்களுக்கு நிதியை கொடுங்கள், கல்வி நிதியை கொடுங்கள் திரும்ப திரும்ப கடிதம் எழுதிட்டு இருக்கார். நீங்க எங்க அனுப்பினீங்க, எங்க கேட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. எங்களுடைய தலைவர் முதல்வர் எத்தனை முறை உங்களுடைய நம்முடைய பிரதமருக்கு கடிதம் எழுதி இருக்கிறார்ங்கிறதெல்லாம் வரலாறு இருக்கு. கொஞ்சம் அவர்களை தொடர்பு எல்லைக்கு அப்பாலேயே இருக்கிறாரு தம்பி. கொஞ்சம் வர சொல்லுங்க, மீடியா என்னன்னு பார்க்க சொல்லுங்க, நியூஸ் பேப்பர் கேட்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. கையெழுத்து போட்டது எதற்காக என்றால், நாங்கள் இந்த திட்டத்தை படித்து விட்டோம், எங்களுடைய குழுவோடு விவாதித்து பின்னால் நாங்கள் பதில் சொல்கிறோம்னு ஒரு பேரா கடைசியில இருக்கு. அதை விட்டுறாங்க. அந்த பேஜ் மட்டும் காணாம போயிடுது இவங்களோட பத்திரிகை செய்தியில. அதை தவிர ஹிந்தி திணிப்பு எங்கேன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இவர் அந்த என்ஹெச்ல எல்லாம் டிராவலே பண்றது இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் டிராவல் பண்றது இல்லையா? இப்போ எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இங்க ஆங்கில வார்த்தை, இப்ப போர்ட்னு இருந்தா ஆங்கிலத்தில் நடுவில் இருக்கும். அந்த போர்ட் ஆங்கிலத்தில் இருந்த இடத்தில் இப்போது ஹிந்தி வந்து உட்கார்ந்து விட்டதுங்கிறத தம்பிக்கு சொல்ல சொல்லுங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அடுத்தது ஏன் அவ்வளவு தூரம் வரலன்னு கேட்கிறாரு. தமிழர்களின் ரெசிஸ்டன்ஸால, எங்களோட எதிர்ப்பால் அவர்களால் இந்தியை உள்ளே கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நாங்கள் இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு. 1916 மகாத்மா காந்தி வந்து திறந்து வைத்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் தமிழர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளிநாட்டு மாணவர்களும் வெளி மாநில மாணவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சிறிது கூட எந்த விதத்திலும் பங்கம் வரவில்லை. ஹிந்தி திணிப்பு தான் வேண்டாங்கிறோம். அது தவிர ஏன் அந்த மாணவர்கள், எளிய குடும்பத்து மாணவர்கள், பின்புலம் சரியாக இல்லாத மாணவர்கள், கூலி தொழிலாளி குழந்தைகள்லாம் ஹிந்தி படிக்க கூடாதா? அதேதான் நாங்க கேட்கிறோம். அதான் தேர்ட் லாங்குவேஜ் நாங்க கேட்கிறோம். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். எங்களோட கிராமத்துல குடிசையில இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய குழந்தைகளுக்கும் மருத்துவராகணும்னு கனவு இருக்கு. அவர்களுக்கு நீட் வேண்டாம்பா, ஏன்னா 3 லட்சம் கொடுக்க முடியல அவங்களால. அதனால அதை விட சொல்லுங்க, நீட்டை விலக்க சொல்லுங்கள்னு நாங்கள் எவ்வளவு முறை போராடினோம். அதுவும் இதுவும் ஒண்ணுதான், கல்விதான். முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க. அதுக்கு நீட்டுக்கு பதிலே இல்லை. எத்தனை தமிழ்நாட்டு
மாணவர்களை கொன்று குவித்திருக்கிறது பிஜேபிங்கிற கணக்கு எங்கள்கிட்ட இருக்கு. அதை தவிர ஹிந்தியை பத்தி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஹிந்தி தான் இவங்களை பத்தி இவங்களோட சூழ்ச்சி தெரியும். முதல்ல ஹிந்தின்னு கொண்டு வருவாங்க, அப்புறம் சமஸ்கிருதத்தை உள்ளே திணிப்பார்கள். மிக சமீபத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு ஹிந்தியிலேயே ஒரு கடிதம் உள்துறை அங்க ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயமாக தமிழ் படித்ததால் சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். தமிழ் வழி கல்வியில் படித்ததால் அவர்கள் ரெண்டே வார்த்தை சொல்லிடுறேன். NEP-ல இவங்க சொல்றாங்களே நியூ எஜுகேஷன் பாலிசில கிளாஸஸ் இருக்கு, சமஸ்கிருதத்தை ப்ரோமோட் பண்ணனும் கிளாஸஸ் இருக்கு. சரிங்க சார், ஓகே. தமிழுக்கு வெறும் 100 கோடி தான் கொடுத்திருக்காரு. சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடியை நிதியாக கொடுத்திருக்கிறார் பிரதமர்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிந்தராஜன் சார், திரும்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடமாக இருக்கட்டும், விஜயகிருஷ்ணா அவர்களாக இருக்கட்டும், மாநில அரசியலின் மீது மத்திய அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை. இந்த மாற்றாந்தாய் பக்குவத்தை அதை ஒரு நிறைய ஒரு எடுத்துக்காட்டோட ஆதங்கத்தோட அவங்க முன் வச்சாங்க. அதனால்தான் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு என்றுமே மாநில அரசாங்கம் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்ற காங்கிரஸோடு கூட்டணி எதற்காக என்றால் தமிழ் மாநில அந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் காங்கிரஸ் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. நீங்க என்றுமே பிஜேபி தமிழகத்தில் மலராது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய எதிர்கருத்துக்கள் என்ன? ஓகே, எனக்கு தயவு செய்து குறுக்கீடு செய்ய வேண்டாம். நான் ஆன்லைன்ல இருக்கேன். பாதி பேசினது எனக்கு சரியா காதுல விழல. நான் கேட்கறது உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய எதிர்கருத்தை தெரிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஆண்டாள் மேடம் பேசுறப்ப சில கருத்துக்களை வைத்தாங்க. அதாவது தமிழகம் முதல் இடத்துல இருக்குன்ட்டு. எதுல முதல் இடத்துல இருக்குன்னா கடன்ல முதல்றோம். இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன்ல முதல் இடத்துல இருக்கு. ரிசர்வ் வங்கி ஒத்துக்கொள்ளாமல் நம்முடைய ஜிஎஸ்டி விகிதாச்சாரமுக்கு ஏற்றளவுதான் நாம் கடன் வாங்க முடியும். இது தவறான கருத்து. முதல்ல அதை சொல்லுங்க. அதை தவிர காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறுமே 50 லட்சம் கோடி தான் கடன், பிஜேபி ஆட்சி காலத்துல 250 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா காதுல விழவே இல்லை எதுவுமே. ஆமா, நல்ல விஷயங்கள்லாம் விழாது, நல்ல விஷயம் எல்லாம் விழாது. உங்களுக்கு நான் கூட குறுக்கிட மாட்டேன், நீங்க பேசுங்க கோவிந்தராஜன் சார். அதாவது தமிழகம் 5 லட்சம் கோடி கடன், அதுல முதலிடம். போஸ்கோ வழக்குல முதலிடம், கஞ்சா இதுல முதலிடம், இதுல முதலிடத்துல இருக்குது. அடுத்தது இவங்க சொன்னாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. தமிழிசை மேடம் சொல்லியிருக்காங்க இது ட்ரபிள் இன்ஜின் சர்க்கார், செல்ஃப் எடுக்காத சர்க்கார், ட்ரபிள் இன்ஜின் சர்க்கார். இப்ப நடக்க டிஎம்கே சர்க்கார் ட்ரபிள் இன்ஜின், செல்ஃப் எடுக்காத சர்க்கார். இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, தொட முடியாத இடத்தில் இருக்கிறது அப்படின்னு. ஆமா, முதல்வர் போறப்ப ரோட் ஷோ போறப்ப யாருன்னா அவங்க கட்சிக்காரங்களே அவரை தொட்டாங்கன்னா தீண்டத்தகாதப்ப தட்டி விடுறாரு பாருங்க, அதுதான் தொட முடியாத இடத்துல இருக்குது. ரோட் ஷோ போறப்ப பல்வேறு தொண்டர்கள், அவங்க கட்சி தொண்டர்களே ஒரு பாசத்தோடு அவரை தொட போறச்ச தீண்டத்தகாதப்ப தட்டி விடுறாங்க பாருங்க, அதுதான் தொட முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரையும் அவர் சகஜமா தொட்டு பழகி பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்க மணிப்பூரை பத்தி பேசினாங்க. இவங்க பாலியல் இதை பத்தி. நேற்றைக்கு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கணவன், ஒரு மனைவி, குழந்தை 3 பேருக்கு இப்ப நேற்றுக்கு நடந்த இந்த சம்பவம் தமிழகமே ஸ்தம்பித்து கிடக்குது. அவங்களுடைய அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வடிவேலு படத்துல பேசுற மாதிரி போட்டு மழுப்புறாரு, எதுவுமே தெரியாதபடிக்கு. இப்படிதான் இவங்களுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் கிருஷ்ணா அவர்கள் கூறும்போது சொன்னாரு 2016 இருந்து காங்கிரஸ் எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஆனா 2016 வேற ஒரு மாற்று ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல காங்கிரஸுக்கு. இன்றைக்கு தாவாக என்கின்ற ஒரு மாற்று கட்சி இருக்கிறது. அவர்கள் வாங்க வாங்க என்று வரவேற்று கூட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரு விஜயுடைய அப்பா SA சந்திரசேகர் தெளிவாக 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, காங்கிரசும் தாவாகவும் இணைந்தால் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போல ஒரு ஆப்ஷன் 2016 காங்கிரஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், விஜயகிருஷ்ணன் ஊழலுக்கு பெயர் போனது பிஜேபி அப்படின்ட்டு. அதே முதல்வரும் குறிப்பிட்டிருக்காரு வாஷிங் மிஷின் பிஜேபி. நீங்க திமுகவும் ஒரு வாஷிங் மிஷின் தான். ஊழல்ல பெயர் போன வைத்தியலிங்கம், செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள்லாம் இப்ப திமுக வாஷிங் மிஷின்ல தோச்சி நனைச்சி காய வச்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்களா அவங்க கூட. அப்ப திமுக மாத்திரம் ஊழல் கிடையாதுங்களா?
ஊழல்னாலே திமுக தான், திமுகனாலே ஊழல் தான். ஸோ இதெல்லாம் இது பண்றப்ப முதல்ல சொல்றப்ப உங்களுடைய முகத்தை அவங்க பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நான் வந்து என்னுடைய எதிர்கருத்தா அவங்க சொல்றதுக்கு இது பண்றேன். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா உங்க கேள்வி 100 முறை கொஞ்சம் சொல்லுங்க, நான் உள்வாங்கிட்டு உங்களுடைய கேள்வியை. இல்ல அதுக்கு முன்னாடி மேடம் ஒரு குறுக்கிட்ட அவங்களே ஒரு கேள்வி கேட்க விரும்புறாங்க, அவங்களோட கேள்வியை கேட்டுருவாங்க. நான் பதில் சொல்றேன். செல்ஃப் எடுக்காத சர்க்கார் அப்படின்னு தமிழிசை மேடம் சொன்னாங்க அப்படிங்கிறாரு. செல்ஃப் எடுக்காதப்பவே இவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கோம். நாங்க எடுத்து ஓட ஆரம்பிச்சோம், வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சோம். ஸ்டாலின் 2.0ல நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் இந்தியாவின் தலைநகர் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவில் வெற்றியை நாங்கள் கொண்டு வருவோம். செல்ஃப் எடுக்காதப்பவே இவ்வளவு வெற்றி. அப்ப நீங்க திரும்ப கேளுங்கம்மா, நிர்மலா சீதாராமன் சொன்னதை பொய்ன்னு சொல்றாரா? இல்ல நிர்மலா சீதாராமன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல அங்க ஒரு பலமான கூட்டணியாக திமுகவும் காங்கிரசும் இருக்கிறது. இங்க பிஜேபி வருவதற்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. ஏன்னான்னு பாத்தீங்கன்னா இப்ப மாநகராட்சி மன்ற கூட்டத்துல கூட உமா ஆனந்தன் கவுன்சிலர் அவர்கள் அவரே பாராட்டும் அளவிற்கு திமுக வந்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, மேயரை பாராட்டி இருக்காங்க. அதனால மக்கள் நலனில் அக்கறை அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு அவங்களே, அதாவது பிஜேபியே ஓட்டு போடாதவர்களை எதிர்கட்சியினரை பாராட்டும் அளவிற்கு ஒரு ஆளும் கட்சி இருக்கும் பொழுது எப்படி எதிர்கட்சிகள் இங்கே உள்ளே வளர்வதற்கோ இல்ல மலர்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த அவர் பேசினதுக்கு பதில் சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி அண்ணனை பத்தியும் வைத்தியலிங்கம் அவர்களை பற்றியும் சொன்னாரு. இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியில் இருந்த போது வந்தது. சொல்லுங்க அப்படிப்பட்ட அதிமுக அதிமுக தலைவர்களை தான் மேடையில வச்சுக்கிட்டு கூட்டணின்னு கையை தூக்கினாரு. அதுக்கப்புறம் முதல்வர் அந்த தொண்டர்களை தள்ளி விடுகிறார் அப்படின்னு சொல்றாருல்ல. நீங்க என்னைக்காவது ஒரு காட்சி பார்த்திருக்கீங்களா? பிரதமரை கூட்டத்தோடு இந்திய மக்களோடு, எளிய இந்திய மக்களோடு சேர்ந்து நிக்கிற மாதிரி பாத்திருக்கீங்களா? எடப்பாடி அவர்கள் எப்பொழுதுமே மக்களோட தான் சேர்ந்து இருப்பார். பிரதமரை பேசுறேன், பிரதமர் எப்போதும் சிங்கிள் ஷாட்டா தான் வருவார். அவர் பக்கத்துல யாருமே இருக்க முடியாது. கிராஸ் பண்ணா கூட அவருடைய நெற்றி கண்ணை திறந்து எரித்து விடுவார் என்பதை போல் அவர் பார்த்து. அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? அதாவது இவங்க நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் தான் ஒப்பிட்டேன். முதல்ல பிரதமருக்கு நான் பிரதமரை தான் ஒப்பிடுவேன். ஏன்னா அவர்தான கூட்டணியின் தலைவர். சார் கூட்டணி பேசினாலும் விஜய் கிருஷ்ணா சார் நீங்களே புரிந்துக்காத ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்காதீங்க சும்மா. 2016ல உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அதனால அங்க இல்ல. சார் கோவிந்தராஜன் சார் நீங்க சொன்ன கருத்துக்கள மோடி அவர்கள் தான் கூட்டணியின் தலைவர்ங்கிறது எல்லா பரந்த கோணத்துல உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பளம் இட்டு தினம்தோறும் உங்களுக்கு அழைப்பு வந்துட்டு இருக்கு. ஆட்சி அமைக்கின்ற ஒரு அதிகாரத்தை உங்களிடம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் யோசிச்சுட்டு இருக்கு? அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் சரிங்களா, ஏன் ரொம்ப கங்கணமா சுத்துறாங்க போல எப்படின்னா இந்த கூட்டணி உடைஞ்சிட்டு அப்படி இல்ல சார். தாவேகா தலைவர் விஜயோட நீங்க கை கொடுக்க வேண்டும், கை வந்து அங்க சேரணும். அவங்க கூட்டணியில சேர்த்துக்கலாம், அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அது பி டீம் இல்ல, விஜய்ங்கிறதே பி டீம் தான், பிஜேபியோட பி டீம். சொல்லுங்க விஜய். இல்ல எப்படின்னா அது கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க போல தெரியுது. ஏன்னா இந்த மனுவாத சக்திகளுக்கு இங்க சிம்ம சப்பனமா இருக்கிறாங்க. இந்த மனுவாத சக்திகளால ஒன்னும் பண்ண முடியல. எப்படின்னா இந்த கூட்டணியை உடைச்சிடணும். இதுக்கு முன்னாடி இவரு தோழர் பேசும்போது பேசினாரு, என்னது எதுக்கு கூட்டணி? ஏங்க நீங்க சூறையாடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அதை காப்பாத்துறது தான் இந்த கூட்டணி. எப்படின்னா இந்த மனுவாத சக்திகள் உள்ள பூந்துடலாம், இந்த கான்ஸ்டிடியூஷனை கபலீகரம் பண்ணிடலாம், பண்ணிட்டு மனுஸ்மிருதி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உங்க பகல் கனவு நினைக்கவே நினைக்காது சரிங்களா. நீங்க வந்து அதனால இந்த கூட்டணியை உடையும், உங்க மனுவாத சிந்தனையெல்லாம் எப்படின்னா எடுத்துட்டு வரலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது சரிங்களா. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் முன்னாடியே ஆதாரத்தோட சொன்னேன். அவர் பேசின ஒரு விஷயத்துக்கும் அவரால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல. NDPS ரிப்போர்ட் படி உங்க அசாம்ல 260% அதிகரிச்சிருக்கு இந்த போதைப் பொருளோட விஷயங்கள். பீகார்லயும் ஆந்திர பிரதேஷ்லயும் 125% 180% அதிகரிச்சிருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு நீங்க இப்ப சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. கடனை பத்தி பேசுறீங்க சார். அதாவது வந்து கடன்ல எங்க தெரிஞ்சு, அதாவது வந்து எல்லாமே எக்கனாமிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க சரிங்களா. இங்க லிமிட்டோட லெவல்ல தான் இருக்கு. இன்னொன்னு அதாவது வந்து நீங்க வந்து இந்த நம்பர்ஸ்ல பார்க்காம பர்சன்டேஜ்ல பார்க்கும் போது சரிங்களா, யூபி எவ்வளவோ அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டை விட சரிங்களா. கடன்ல யூபி ரொம்ப அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டை விட.
நீங்க இது தெரியாம வந்துட்டு இப்போ நீங்க அவங்களோட மக்கள் சார் தெரியும்ல. இருங்க சார். ஆமா, நீங்க உங்க ஒன்றிய அரசு யூபிக்கு கொடுக்குற பணம் எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற பணம் எவ்வளோ, யூபி கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறீங்க, தமிழ்நாட்டு கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறீங்க, தமிழ்நாடு எதுல இன்வெஸ்ட் சரிங்க விஜயகிருஷ்ணா, நீங்க இந்த தலைப்பை நிறைவு கருத்து சேர்த்து சொல்லிருங்க. உங்க எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்க கடன் வாங்குறீங்க, தமிழ்நாடு இங்க எங்க எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்கல. தமிழ்நாடு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. R&D, டிஃபென்ஸ் செக்டார், ஏரோஸ்பேஸ் செக்டார், செமிகண்டக்டர் மிஷன் இன்னும் பல 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூபி எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இந்து பேப்பர்ல வந்திருக்கு, பீச்ல பாவம் யூபிஎஸ் இந்த மாணவர்கள் எல்லாம் ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆயிட்டு இன்னைக்கு இந்து பேப்பர்ல இருக்கு. சரிங்களா? மாணவர்கள்லாம் யூபி மாணவர்கள்லாம் டிராப் அவுட் ஆயிட்டு வந்து பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. எது பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருக்காங்க? இங்க தமிழ்நாட்டுல அந்த நிலைமையா இருக்கு. மாணவர்கள் எல்லாம் வெளிநாடு போறாங்க. அண்ணல் அம்பேத்கர் பேர்ல இருக்கிற கூட்டணி பற்றிய உங்களுடைய ஒரு வரி கருத்து என்ன, நிறைவு கருத்து? அதாவது புரியல, ஒரு வரி நிறைவு கருத்து. அதாவது இங்க கலை யதார்த்தம் என்னன்னா, மக்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியை தான் ஆதரிச்சிருக்காங்க. இங்க இருக்க அரசாங்கம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு, நன்றி சார், நன்றி. என்னாலும் உங்களை நிராகரிச்சுட்டே இருக்காங்க. சரிங்க சார். சிவசங்கர் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. நிறைவான கருத்து, இவங்க சொன்ன 515 வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியிலும் நிறைவேற்றுறதை விட முதல் வாக்குறுதி சொல்கிறேன், முதல் வாக்குறுதி இன்னை வரை 1967 இன்னை வரைக்கும் அவங்க நிறைவேற்றவே இல்லை. ஸோ மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே 2 பேர் பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சா அவங்களும் பதில் சொல்லல, மேடமும் இன்னை வரைக்கும் அதோட பதில் நான் கேட்ட கேள்விக்கு நேரடியாக வரல. நன்றி சார், நன்றி. கோவிந்தராஜன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய தலைப்பை ஒட்டி. அதாவது நிறைவான கருத்து, இந்த கருத்து கணிப்பெல்லாம் அவங்களுடைய கட்சிக்கு ஒரு சுய திருப்தி, அவங்களுடைய சுய திருப்திக்கோசரம் அவங்க இது போல கருத்து கணிப்பு அவங்க சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த கருத்து கணிப்பால் எந்தவித பாதிப்பே கிடையாது. என்டிஏ கூட்டணி வெல்வது திண்ணம். சரி மேடம், உங்களுடைய நிறைவான தம்பிக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் அமைப்பு இருக்கு. அந்த ரெண்டுமே அந்தந்த மாநிலத்து மொழியை வளர்ப்பதற்காக அந்தந்த மாநிலத்து கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமாகத்தான் கொடுத்திருக்காங்க. காலங்காலமா அப்படிதான் இருக்கு. ஆனால் பிஜேபி வந்த பின்பு 2014 ரெண்டுமே ஹிந்தி பேசுகின்ற ஊடகங்களாக மாறி இருக்குன்னு அவர் அதான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காரு. தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்காரு. இதுதானே ஹிந்தி திணிப்பு. இதை தவிர அன்பில் மகேஷ் பையமொழி அவரோட பையன் படிக்கிற மாதிரி மேடம் ஒற்றை வரியில் நிறைவான வரியில் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவரின் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி, பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலன் புரிய அரசு. ஆனால் என்டிஏ கூட்டணி என்பது ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். அந்த ஏ ஸ்கொயர்னு இருக்காங்கல்ல, அம்பானி அதானி, அவர்களுக்காகவே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இன்றைய என்பது குடும்ப ஆட்சி. எடியூரப்பா பையன் விஜயேந்தர் என்ன சார் பண்றாரு? எடியூரப்பாவோட பையன் விஜயேந்தர் என்ன பண்றாரு? ராஜ்நாத் சிங் அவர்களோட பையன் பங்கஜ் சிங்கா அவர் என்ன பண்றாரு? அதிகமா வாரிசுகள் இருக்கிற கட்சி பிஜேபி தான். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.